நான் நேசிக்கிறேன் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷ சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள நேரடியாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் போயிருந்தார். விஜய் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்கள போய் விசாரித்தார். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற தகவல் வெளியாகிருந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் நேரடியாக போய் பார்த்ததுனால ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது விஜய்க்கு எதிரானவங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, நிறைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா விஜய் இப்போ தான் அக்கறை வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்காததுக்கு முன்னாடி விஜய் போய் ஹெல்ப் பண்ணால் அவர் மேலே ஒரு நடிகராக இருந்து எவ்வளோ உதவி பண்ணுறாரு பாரு, இவர் மக்கள் எவ்வளோ நேசிக்கிறார் பாரு, நல்ல நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன உதவி பண்ணாலும் சரி, அவர் ஓட்டுக்காக தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக தான் பேசியிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் ஆதரவு கொடுத்தாலும், அதாவது ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சிகளாக இருக்குது. இவங்களுக்கு அடுத்த கட்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சிகள் உருவாக்கி வந்தால் கூட மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்த முடியல கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அதுக்கேற்ற ஏற்பாடுகள் வேகமாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியை பார்த்திங்கன்னா பார்த்து கொஞ்சம் பயம் இருக்குன்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கான ஓட்டுகள் அதிகமாகிட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். இப்போ என்ன அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேச்சுகள் என்ன போயிட்டுருக்குன்னா, சீமானும் விஜயும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த முடியுமா, அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். விஜயும் சீமானும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குது, தகவல் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் நடக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா விஷ சாராயம் குடித்து 40 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கோ ஒரு மாவட்ட ஆட்சியருக்கோ அல்ல முக்கியமான நிர்வாகிக்கோ தெரியாமல் இந்த தப்பு கண்டிப்பாக நடக்காது. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பேசுகிற ஒரே விஷயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு தப்பே இல்லாத மாதிரி, அவங்க மேலே எந்த தப்பு இல்லாத மாதிரியே தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர, இதே பார்த்திங்கன்னா இப்போது திமுக இல்லாமல் மற்ற ஏதாவது ஒரு கட்சிகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆண்டுட்டு இருந்தால், இப்போ அதே அதிமுக இப்போ இருந்ததுன்னா உடனே அந்த அதிமுக டைமில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தால் உடனே என்ன சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், சரியாக நிர்வாகம் சரியில்லை, உடனே பதவி விலகணும் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக மேலே தப்பு இல்லாத மாதிரி ஏதோ ஒரு கும்பல் கள்ளச்சாராயம் காய்ச்சி நிறைய பேர் சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டை தான் பேசுகிறாங்களே தவிர ஆளுங்கட்சி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது எதுவுமே சொல்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த போதைப் பொருட்கள் அதிகமாகிட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். இப்போ இந்த கலாச்சாரம் இதுக்கு முழு பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அரசோட கவனக்குறைவா, இல்லை வேறு என்ன பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பண்ணணும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விஜய் இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முழுமையாக ஈடுபட்டிருக்காரு. அவரோட வருகையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? விஜயால் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியுமா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.